அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலர் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காடை குழம்பு. காடையெல்லாம் வெட்டிட்டேன். வெட்டி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்றைக்கி காடை குழம்பு வைக்கலான்னு ரெடி ஆகிடுச்சி. எல்லாத்தையும் அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. வச்சோடனே எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோன்னு வெங்காயம், தக்காளி, வெங்காயத்தை அரைச்சி போடுங்க. தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுங்க. போட்டுட்டு கரம் மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி காடையும் தூக்கி அதில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. காடையும் தூக்கி அதில் போட்டுட்டு ஒரு கிண்டி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 3 சவுண்டிலே வெந்துடும் நல்லா சூப்பராக. என்ன மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டுட்டா அதில் விசில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டா வெந்துடும். வெந்தோடனே நம்ம விசில் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு நம்ம திறந்து பார்த்தோன்னே நல்லா அழகாக கதன்னு இருக்கும். உடனே என்ன பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு 2 வெட்டி போடுங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. தேங்காய் பால் ஒரு மூடி அரைச்சி வச்சதை அதையும் அதை தூக்கி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு கிண்டுங்க. கிண்டின உடனே அதை ஒரு 2 சவுண்டு போதும். ஏன்னா மேட்டுப்பாளையங்கிழங்கு 2 சவுண்டில் வெந்துடும். அதையும் வெந்தோடனே சூப்பராக இருக்கும். அதோட திறந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டு. உடனே ஒரு மல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. கிண்டி நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குன்னு வச்சிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தோன்னே பிடிக்குதா? வாங்க சாப்பிட. வெல்கம்.